வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. இந்த திருப்புகழை படிக்கிறதுனால ஒப்பில்லாத உயர்ந்த வாழ்வை பெற முடியும். வாங்க இப்ப இந்த திருப்புகழை பார்க்கலாம். ஏவினை நேர்விழி மாதரி மேவிய ஏதனை மூடனை நெறிப்பேனா ஈனனை வீணனை ஏழெழுதா மொழி ஏழையை மோழையை அகலா நீள் மாவினை மூடிய நோய்பிணியாளனை வாய்மை இல்லாதனை இகழாதே மாமணி நூப்புற சீதளத்தாள் தனி வாழ்வுற ஈவதும் ஒரு நாளே நாவலர் பாடிய நூலிசையால் வரு நாரதர் புகழ் குரமாதை நாடிய காணிடை கூடிய சேவகர் நாயக மாமையில் உடையோனே தேவி மனோன்மணி ஆயு பராபரை தேன்மொழியால் தரு சிறியோனே தேனுய சோலையின் நீழலிலே திகழ் சீரலை வாய்வரு பெருமாளே. வாங்க இப்ப இந்த திருப்புகழோட பொருளை பார்க்கலாம். ஏவினை நேர்விழி மாதரை மேவிய ஏதனை அம்புக்கு நிகரா இருக்கக்கூடிய விழிகளை உடைய பெண்களை விரும்பிய என்னை மூடனை நெறிப்பேனா ஈனனை வீணனை மூடனாக இருந்தவனை ஒழுக்கம் எதுவும் இல்லாமல் இழிந்தவனாக இருந்தவனை கயவனை ஏடெழுதா முழு ஏழையை படிப்பறிவு சிறிதும் இல்லாதவனை ஏழையாக இருப்பவனை மோளையை மடையனாக இருப்பவனை அகலா நீள் மாவினை மூடிய என்னை விட்டு எப்பவுமே தீவினைகள் நீங்கினதே கிடையாது அந்த மாதிரி நிலையில இருக்கக்கூடியவனை நோய் பிணியாளனை நோயும் பிணிகளும் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவனை வாய்மை இல்லாதனை பொய்யை பேசக்கூடியவனை இகழாதே இந்த மாதிரி மோசமான நிலையில இருக்கக்கூடிய என்னை திட்டி ஒதுக்காதப்பா மாமணி நூபுற சீதள தாழ் தனி வாழ்வுற ஈவதும் ஒரு நாளே. மாமணி அப்படிங்கிறது சிறந்த உயர்ந்த மணிகளால் ஆன நூபுறம் அப்படிங்கிறது சிலம்பு சீதளத்தாள் அந்த சிலம்பினை அணிந்த பாதங்களை தனி வாழ்வுற ஈவதும் ஒரு நாளே அந்த பாதங்களை சரணடையக்கூடிய உயர்ந்த ஒப்பில்லாத ஒரு வாழ்க்கை முக்தியையும் தரக்கூடியதும் ஒரு நாள் உண்டா எனக்கு. நாவலர் பாடிய நூலிசையால் வரும் நாரதர் நாவலர் பெரிய பெரிய புலவர்கள் நாரதரை பத்தி பெருமையா பாடியிருப்பாங்க. அந்த நாரத முனி புகழ் குர மாதை அவரு வர்ணிச்சு சொன்ன வள்ளியை நாடிய காணிடை கூடிய சேவகர் அவளை விரும்பி சென்று காட்டிலே மணந்து கொண்ட நாயக மாமையில் உடையோனே நாயக அப்படின்னா தலைவனாக இருப்பவனே மாமையில் உடையோனே சிறந்த மயிலை வாகனமாக கொண்டவனே தேவி மனோன்மணி ஆயு பராபரை இந்த இடத்துல பார்வதி குறிப்பிடுறாங்க. தேவி மனோன்மணி அன்னையாக இருப்பவள் பராபரையாகவும் இருப்பவள் தேன்மொழியால் தரு சிறியோனே தேனை போன்று இனிமையாக பேசக்கூடிய அம்பாளின் சிறிய மகனே சேனுய சோலையின் விண் வரைக்கும் உயர்ந்து நிற்கக்கூடிய மரங்கள் அறந்த சோலையின் நீழலிலே திகழ் சோலை அதனுடைய நிழல் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சீரலை வாய்வரு பெருமாளே திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பெருமாளே. இங்க அம்பாளை தேன்மொழியால் அப்படின்னு குறிப்பிடுறாரு இல்லையா. ஒரு முறை அலைமகள் வீணை மீட்டுறாங்க. இதை அம்பாள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. அந்த இசையோட இனிமையில எல்லாரும் தன்னை மறந்து இருக்கும் போது அலைமகள் வீணையை வாசிச்சு முடிக்கிறாங்க. இதை வாசிச்சு முடிச்சதுமே அம்பாள் பாராட்டுற விதமா ரொம்ப நல்லா இருக்கு அருமையா இருக்கு சபாஷ் அப்படிங்கிறாங்க. அவங்க சொன்ன வார்த்தை அந்த வீணையோட நாதத்தை விட ரொம்ப இனிமையா இருந்ததாம். அதனால தேன்மொழியால் அப்படிங்கிற வார்த்தையை அம்பாளுக்கு இங்க உபயோகிச்சிருப்பாரு. அம்பாளை மனோன்மணி அப்படின்னு குறிப்பிடறதுக்கான காரணம் மனோன்மணி கூடத்துல இருக்கக்கூடியவள் அம்பா நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய கலங்கங்களை நீக்குபவள் முக்தியும் தரக்கூடியவள் மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவள் மனது தவறான பாதையில் அலைப்பாயும் போது அதை சரியான பாதைக்கு திருப்பக்கூடிய சக்தி படைத்தவள் முக்தியும் தரக்கூடியவள்.